இன்று தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர் அபிமெலேக்கு. நேற்று முன்தினம் கிதியோனை பற்றி நம்ம பேசினோம். கிதியோனுடைய சன்னு தான் அபிமெலேக்கு. அது கண்டினியூஷன் தான் நம்ம இன்று தியானிக்க இருக்கின்றோம். அபிமெலேக்கை பற்றி ஆதி ஆகமத்திலும் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை வந்து சின்ன குறிப்பாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே ஒரு அபிமெலேக்கு இங்கே ஒரு அபிமெலேக்கு என்று இல்லாதபடி ஆதியாகம் 20ஆம் அதிகாரத்தில் சாராள், ஆபிரகாம், சீகேம் என்ற நாட்டில் கூடாரம் போட்டு குடியிருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ராஜாவாக அபிமெலேக்கு இருக்கிறாரு. ஆபிரகாம் வந்து சாராள் எங்கே சென்றாலும் சகோதரி என்று நீ சொல்லிடு, அப்போ தான் நம்ம காப்பாற்றப்படுவோம் என்று நினைத்து எங்கே போனாலும் சகோதரி என்று சொல்லுன்றாங்க. அந்த ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன பண்ணுறாருன்னா அவங்கள கூட்டின்னு வான்னு சொல்லி வேலைக்காரரை அனுப்புகிறாரு. ஒரு ராஜா வந்து அந்த சாராளை கூட்டின்னு வர சொல்லும். அன்று இரவு கடவுள் வந்து சொப்பனத்தில் சொல்லி, இது இன்னொருத்தனுடைய மனைவியாச்சே, நீ ஏன் கூட்டின்னு வர சொல்கிற, அவள் நிமித்தம் நீ வந்து சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப பயந்துட்டு மறுநாள் எல்லாரும் கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஆபிரகாமை கூட்டின்னு வான்னு சொல்கிறாரு. ஆபிரகாமை கூட்டின்னு வந்து, நீ ஏன் என்கிட்ட சகோதரின்னு போய் சொன்னேன், எவ்வளோ பெரிய இது, என் நாட்டுக்கும் எனக்கும் ஒரு தீங்கு இல்லையா, இது ஒரு சாபம் இல்லையா, பாவம் இல்லையா, ஏன் இப்படி சொன்னேன்னா ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, இது இந்த இடம் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது, இவள் நிமித்தம் நானே சாவேன், அதுக்கு பயந்துன்னு தான் நான் சகோதரி என்று அவளுக்கு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளை கூட்டின்னு வந்தாங்களே சொல்ல, அங்கே எந்த தவறு அங்கே ஏற்படவில்லை, எந்த பாவத்தையும் அவங்க செய்யறதுக்கு அபிமெலேக்குக்கு கடவுள் கட்டளையிடவில்லை. இதை நிமித்தம் வந்து ஆபிரகாமை வந்து அபிமெலேக்கு வந்து நல்ல ஆடு மாடுகளை கொடுத்து 1000 வெள்ளிக்காசை கொடுத்து திரும்பி எந்த தவறும் இல்லாதபடி ஆபிரகாமுக்கு ஒப்படைத்தார். அது நல்ல விதமாக அபிமெலேக்கு அந்த ராஜா ஆண்டார். அதை பற்றி நம்ம இப்போ தியானிக்கல. இன்று தியானிக்க வேண்டிய அபிமெலேக்கு வந்து கிதியோனுடைய பையன். கிதியோனோடு ஒரு நல்ல நியாயாதிபதியாக இஸ்ரவேலை ஆண்டார். அவருக்கு வந்து 70 பிள்ளைகள், அநேக மறுமணாட்டிகள் இருந்தாங்க. அதை நிமித்தம் அவர்களுக்கு 70 பிள்ளைகள் இருந்தாங்க. சீகேம் என்ற நாட்டில் இருந்த மறுமனையாட்டிக்கு பிறந்தவர் தான் அபிமெலேக்கு. அவரை பற்றி தான் நம்ம இப்போது தியானிக்க இருக்கின்றோம். அவர் என்ன செய்தார், எப்படியெல்லாம் அந்த நாட்டை ஆண்டார்ன்றதை ஒரு சற்று நேரம் நாம் தியானிப்போம். சீகேம் நாட்டின் மறுமனையாட்டி வந்து அவருக்கு கிதியோனுக்கு வேலைக்காரி என்று வேதத்திலே குறிப்பிட்டு இருக்கின்றது. கிதியோன் வந்து இறந்த பிறகு அபிமெலேக்கு வந்து சீகேம் நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, தம் தாய் தந்தையின் வம்ச வரலாறு, அங்கே ஜனங்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் போயிட்டு, உங்களுக்கு 70 பேர் ராஜாவாக இருக்க விருப்பமா, அல்லது நான் ஒருவர் ராஜாவாக இருக்க விருப்பமா, நீங்கள் அந்த நாட்டில் உள்ள பெரிய மனுஷரெல்லாம் கூட்டி சேர்த்து நீங்கள் முடிவெடுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஜனம், இவன் நம்ம ஜனமாச்சே, நம்ம ரத்தமாச்சே, சரி இவன் சொற்படி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, முடிவெடுக்கிறாங்க. அவன் போய் அவங்க கூட சேர்ந்துட்டான். அவங்க எல்லாரோடு கூட ஒன்றாக சீகேம் நாட்டில் இருக்கிறான். அப்போது என்ன பண்ணுறாங்க, கிதியோன் இறந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்க திரும்ப பாவத்துக்குள்ளாகி பாகாலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை வழி நடத்த நல்ல ராஜா யாருமே இல்லை. இப்போது அபிமெலேக்கு என்ன பண்ணுறாருன்னா சூழ்ச்சி பண்ணுறாரு. எப்படியாகில் அந்த சீகேமை நம்ம ஆளணும், இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வழிநடத்தணும் என்று சதித்திட்டம் போடுறாரு. இந்த ஜனங்களையும் ஒன்றா சேர்த்துட்டு சீகேமில் இருக்கிற பெரிய மனுஷரெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பாகால் கோயில் இருக்கிற 70 வெள்ளிக்காசை வந்து அபிமெலேக்குக்கு கொடுக்குறாங்க. அதை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, போக்கிரிதனமான பிள்ளைகள் என்று வாதத்தில் இருக்கிறது. இப்போ சொல்ல போகிற காரியமெல்லாம் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ஜனங்க கெட்ட மனுஷரோடு சேர்ந்து இந்த காசெல்லாம் செலவு பண்ணி சூழ்ச்சி பண்ணி எப்படியாக இதை ஆட்சியை பிடிச்சி நம்ம ராஜாவாகணும் என்று சதித்திட்டம் பண்ணி தனக்குள்ள 70 சகோதரர்களையும் ஒரே கல்லுனால் கொன்று போடுறாரு, துரோகம் பண்ணுறாரு. அதில் ஒருத்தன் மாத்திரம் ஒளிந்திருந்து, யாதம் என்ற ஒரு சகோதரன் மட்டும் ஒளிந்திருந்து அவன் உயிர் மட்டும் தப்புது. 70 பேரில் இதை ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறான். இவனை என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்க சீகேம் நாட்டினுடைய பெரிய மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கருவாலி மரத்தின் கீழே ராஜாவாக்குறாங்க. கருவாலி மரத்தின் கீழ் அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள், இந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் பண்ணாங்கன்னா
மரத்தடியில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே விதமாக வேதத்தில் கூட கர்வாலி மரத்தின் கீழே அபிமெலேக்க அந்த பெரிய மனுஷர் சீகேமில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ராஜாவாக்கிட்டாங்க. இந்த விஷயம் தப்பி பிழைத்த ஒரே தம்பியான யாதோமுக்கு தெரியுது. அது யாதோம் ரொம்ப வருத்தப்படுறான். 70 பேரை கொன்று போட்டான். கிதியோனாகிய எங்கள் தகப்பன் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விரோதமாக இருந்த எதிர்த்து வந்தவங்களெல்லாம் முறியடிக்க செய்து நல்ல வழியில் ஒரு நியாயாதிபதியாக விளங்கினார். எதையும் பாராத இந்த சீகேம் நாட்டு ஜனங்க பெரிய மனுஷரெல்லாம் சேர்ந்து ராஜாவாக்குனாங்களே, இது எவ்வளோ பெரிய தவறு என்று சொல்லி மரம் செடி கொடிகள் எல்லாம் கேட்குறாரு. முட்செடியை கேட்குறாரு, திராட்சை செடியை கேட்குறாரு, அத்தி மரத்தை கேட்குறாரு, ஒலிவ மரத்தை கேட்குறாரு. நீங்கள்லாம் ராஜாவாகுறீங்களான்னு அவங்கெல்லாம் இல்லைன்றாங்க. ஒலிவ மரத்தை கேட்க சொல்ல இல்லை, என்னை எல்லாம் மகிமையாக சொல்கிறாங்கோ, அதனால் நான் வரமாட்டேன். இந்த திராட்சை செடியை கேட்குறாரு, நீங்கள் ராஜாவாக விரும்புகிறியா? என்னை திராட்சை செடி என்னை எல்லாம் ஆசையாக ருசி உள்ள ரசமாக குடிக்கிறாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறேங்க. முட்செடியை கேட்குறாரு. முட்செடி என்கிட்ட எல்லாம் நிழலாக இருக்கிறாங்க, நான் வரமாட்டேன் என்று சொல்லுது. அதே மாதிரி அத்தி மரத்தை கேட்குறாங்க. அப்போது எல்லா ஜனங்களும் என்கிட்ட நிழலாக நிற்கிறாங்க, நான் ராஜாவாக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. யோதமுக்கு ரொம்ப வருத்தமாகி ரொம்ப வைராக்கியம் கொண்டான். தன் சகோதரன் இந்த மாதிரி சூழ்ச்சி கொண்டு குறுக்கு வழியாக ராஜாவாக்கினானே, என்ன ஜனங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் சீகேம் நாட்டு ஜனங்கள் எல்லாம் திட்டிட்டு அவன் ஓடி போயிடுறான். ஏன்னா அபிமெலேக்கு தெரிஞ்சால் நம்மளை கொன்று போடுவான்னு சொல்லிட்டு. கடவுளை என்ன கட்டளை இடுறாருனாக்கா, இது செய்தது நடந்ததெல்லாம் தவறு என்று நினச்சி யார் அபிமெலேக்க ராஜாவாக்குனாங்களோ அந்த மனுஷருக்கும் ராஜாவாகிய அபிமெலேக்குக்கும் விரோதம் உண்டு பண்ணுறாரு. இவங்கள விரோதம் உண்டு பண்ணி இவர்களுக்கு வெறுப்பு உண்டாக்க ஒரு தேவ ஆவியை கட்டளையிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை எப்படியாவது ராஜாவிலேருந்து துரத்தி விடணும் என்று எல்லாரும் கலந்து பேசுகிறாங்க. அப்போது காகால் என்ற ஒரு மனுஷனும் மற்ற ஜனங்களை எல்லாரும் சேர்ந்து சீகேமுக்கு போகிறாங்க. கிதியோன் யார், அபிமெலேக்கு யார், சீகேம் யார், இவங்க யார் இவங்களை ராஜாவை பண்ணது, யார் இவங்களுக்கு கீழே நாங்கள் கீழ்ப்படியணுமா? அதெல்லாம் முடியாது. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அபிமெலேக்கு ராஜாவை நம்ம துரத்தி விடணும், அவனை முறியடிக்கணும், தவறான வழியில் குறுக்கு வழியில் அவன் ராஜாவானா அப்படின்ட்டு கேட்குறான். இந்த செய்தியெல்லாம் கேட்டு அபிமெலேக்கினுடைய அதிகாரியான சீகேம் நாட்டினுடைய அதிகாரியான சேபோல் என்பவர் அபிமெலேக்கு சொல்லிடுறாரு. இப்போது பாஸ் டு பிஏன்ற மாதிரி தம்முடைய ராஜாவை முறியடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக போய் அபிமெலேக்கு ராஜாவுக்கு சொல்லிடுறாரு. அப்போது என்ன பண்ணுறான் அபிமெலேக்கு ராஜா, அவங்கள எதிர்கொள்ள ஒரு படையை உண்டாக்கி அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாரு. யுத்தம் பண்ணி எதுக்கெடுத்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம். பைபிளில் அவன் முரட்டாட்டமானவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் ராஜா வாங்கினதே சூழ்ச்சினால் ராஜா வாங்கினார். தன் தகப்பன் செய்த நற்காரியங்கள் எல்லாம் மறந்து போனார். தன் தகப்பன் நம்ம குடும்பத்தில் கூட நம் பெற்றோர் சொன்ன வாக்கு, அவங்க இறந்த பிறகு கூட தகப்பன் இப்படி சொன்னார், தாய் இப்படி சொன்னாங்கன்ட்டு அதை பின்பற்றுவாங்க. அவங்க சொல்படி நம்ம செயல்படுவான். ஆனால் அபிமெலேக்கு எல்லாவற்றையும் மறந்து போனான். தன் தகப்பனார் செய்த காரியங்கள் எல்லாம் மறந்துட்டான். சகோதரருக்கு துரோகம் பண்ணான். ஆனால் எந்த வழியிலும் சூழ்ச்சி பண்ணி நல்ல ஒரு ராஜாவாக அரசாளலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறான், சண்டைக்கு போகிறான். தன்னை துரத்தி விடுறாங்களே, நம்ம ராஜாலேருந்து பிடுங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதிர்ப்பு என்று சொல்லி ஜனங்களை ரொம்ப கொல்லப்படுறான். அந்த சீகேமினுடைய துர்க்கத்தினுடைய ஜனங்கள் 1000 பேர் கொன்று போட்டார்கள், ஸ்திரீகளும் புருஷர்களும் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படி இவன் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு போடுறான். அப்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு துர்க்கத்தில் போய் ஜனங்க ஒளிந்து கொள்கிறாங்க. அங்கேயும் போய் என்ன பண்ணுறான், அவங்கள அடிக்க கொல்ல பார்க்குறான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லினால் அவன் மண்டை மேலே போட்டு அவன் மண்டையை உடைக்கிறாங்க. அப்போ அவன் வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. தன்னுடைய குறுகிய காலத்தில் அவன் நல்ல ராஜாவாக செயல்படலை, தந்தை செய்த நல்ல காரியங்களை அவன் பயன்படுத்தலை, துரோகம் செய்தான், ஒரு முரட்டாட்டம் உள்ளவன், ஒரு வேலைக்காரியின் மகன் என்று வேதத்தில் இருக்கிறது. சீகேம் நாட்டில் உள்ள மறுமணியாட்டி கிதியோனுக்கு வேலைக்காரி என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் கடைசியாக ஒரு ஸ்திரீ மூலமாக நான் சாவது நல்லதில்லை என்று சொல்லி தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ என்னை கொன்று போடு, ஒரு பெண்ணால் நான் சாவது நல்லதில்லை என்று சொல்லி அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு நீ என்னை கொன்று போடு என்று சொல்கிறான். அப்படியாக அந்த வேலைக்காரன் அவனை குத்தி அவன் உருவ குத்தி கொல்லப்படுகிறான்.
இப்படி அவனிட்ட அந்த கெட்ட காரியங்கள், அவனுடைய ராஜாங்கம் சரியான செயல்படலை. குறுக்கு வழியாக தன்னுடைய ராஜாங்கத்தை பிடிச்சான். 70 சகோதரர்களை கொன்று போட்டான். பாவம் சீகேம் நாட்டிலே பற்றினது என்று வேதத்தில் இருக்கிறது. இதனால் கிதியோன் செய்த நல்லதையும் நினைக்கல. அவன் 70 பேரும் கொன்று போட்டான். அவன் நல்ல ராஜாவாக அரசாளலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்தத எல்லா பாவம் சீகேமுடைய பெரிய மனுஷர் மேலும் அந்த தேசத்தை மேலும் பரவினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதன் மூலமாக நாம் என்ன தெரியும்னா, அழைக்கப்படாத நாம் எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. கிதியோன் அழைக்கப்பட்ட ஒரு நல்ல நியாயாதிபதியாக செயல்பட்டார். அபிமெலேக்கு 3 ஆண்டு காலம்தான் இஸ்ரவேலை ஆண்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. குறுகிய காலம். அவன் ஆட்சி சரியில்லை. அவன் ராஜாங்கம் சரிபடாதபடியினாலே அழைக்கப்படாத ஒரு ராஜாவாக அந்த நாட்டை ஆளனா அவன் குறுகிய காலத்தில் இறந்து போனான். இதிலிருந்து ஒரு சின்ன மாறல் என்னன்னு சொன்னால், ஜென்ரலாக அழைக்கப்படாத நம்ம எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. அழைக்கப்பட்டால் ஒழிய நாம் எதையும் நம்ம தொடரக்கூடாது. கிதியோன் அழைக்கப்பட்டார், ஆசீர்வாதமாக இறந்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. அழைக்கப்படாத நம்ம எந்த வேலையை நம்ம ஈடுபடக்கூடாது, செய்யக்கூடாது என்று நாம் தியானித்து கொள்வோம். இந்த நாளில் நம்ம இருக்கிற கொஞ்ச காலத்தில் கூட நம்ம நல்லவர்களாக வாழ்வோம், முடிந்தளவு உதவி செய்வோம், இரக்கம் பாராட்டுவோம், நன்மையை செய்வோம், அழைக்கப்படாத எந்த காரியத்தில் ஈடுபடாத நாம் செயல்படுவோம். இப்படி செய்ய கடவுள் நம்மை துணை புரிவாராக. நன்றி.